ஸ்ரீ ஜோதிட வித்யாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வீடியோ அப்படின்னா, பொதுமக்களுக்கும் அது புரியிற மாரி இருக்கணும். கத்துக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது புரியிற மாரி இருக்கணும். இது 2க்கும் கம்பைனா வீடியோ பண்றதுங்கிறது வந்து பெரிய சவாலா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி 2 பேத்துக்கும் காமனான சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஒரு அபிப்பிராயத்துல அந்த வீடியோ. என்ன தலைப்பு அப்படின்னா, ஜோதிட மாமேதைகள் பயன்படுத்தும் பரம ரகசிய முறை. ஜோதிட மாமேதைகள் அப்படின்னா, ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு சும்மா கட்டத்த பார்த்தோன்னே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி, எந்த கணக்குமே போடாம பார்த்தோன்னே சில பலன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது பார்த்துருப்போம் நம்ம. அது என்ன லாஜிக்கு, என்ன ரகசியம் அப்படின்னா, "பாம்பை பிடித்து பலனை சொல்லு" அப்படிங்கிறதுதான். சரி, இதுல என்னென்னலாம் நாம தேவையில்ல, இந்த ஒரு விஷயம் இருந்தா போதும், என்னென்னலாம் தேவையில்ல அப்படின்னா, முதல்ல வயசு. அவங்க எந்த வயசா இருந்தாலும் தேவையில்ல. வயசு தேவையில்ல. சொல்ற சம்பவங்கள் வந்து அதுக்கு மேட்சிங் ஆகும்னு வச்சுங்களேன். தசாபுத்தி தேவையில்ல. எந்த தசையா இருந்தாலும் சரி, எந்த புக்தியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அது தேவையில்ல. அம்ச கட்டம் தேவையில்ல. ஏன்னா இதில் ராசி எப்படி இருக்குது, அம்சம் எப்படி இருக்குது, பாவக சக்கரம் எப்படி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் போட்டு தேவையில்ல. பர்டிகுலராக எந்த கணக்கும் போட தேவையில்ல. எந்த தசை நடந்துகிட்டு இருக்குது, எது வரைக்கும் நடக்க போகுது, என்ன புத்தி நடக்க போகுது, என்ன அந்தரம், என்ன சூட்சமோ அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டீப்பாக கணக்கெல்லாம் போட தேவையில்ல. ஒரே ஒரு விஷயம், இந்த கோச்சார் ராகு அவர் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அவரை வச்சு நாம் மேக்ஸிமம் விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ 2026 ஐப்பசி மாத வாக்கில் வந்து உங்களுக்கு ராகு பயிற்சி ஆகி இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. ராகு ரிவேர்ஸில் உங்களுக்கு மகரத்துக்கு வருவார். அதேமாரி கேது உங்களுக்கு வந்து டிரான்சிட் ஆகி மேலே கடகத்துக்கு போவாங்க. இப்போ நம்மளுடைய முக்கியமான காரண கர்த்தா அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு ராகு தான். இப்போ ராகு தான் வந்து பல மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம். இருக்கிற எல்லா கிரகத்தை விட ராகு தான் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை அதுக்கு தான் இருக்குது. நாம் பொதுவாக ஜோதிடத்தில் கிரக அந்தஸ்து தரல அப்படின்னு சில பேர் சொன்னாலும், நிழல் கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், பிளானட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதில் அந்த மாதிரி ஒரு கடந்த காலத்து எல்லாமே வந்து இருக்கிற தசாபதிக்கு வச்சு சொல்லிடலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக ராகுனுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வர்றவங்க கடந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு, எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமே. இப்போ அதைத்தான் ஒரு ஜோதிடர் சொல்லணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது, நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ராகுனுடைய சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகை நாம் ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனையும் அஸ்தமனம் பண்ணக்கூடிய ஒரு கிரக வலிமை ராகுக்கு மட்டும்தான் இருக்குது. சூரியன் கிட்ட தான் மற்ற எல்லா கிரகமும் அஸ்தமனமாகும். ஆனால் ராகுக்கு நெருங்கின 3 டிகிரியில் இருக்கிற சூரியன் பவர் அளந்த மாரி தான். அதாவது நீசத்துக்கு சமம் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள் அவ்வளோ டீப்பான வேலையெல்லாம் பண்ணும். சரி, நம்ம உதாரணத்துக்கு சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த வருஷத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். சொல்லக்கூடிய முக்கியமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான பாசிபிள் 99.9% இருக்குது. அந்த 1% விதி கர்மா அது மாறும். சரி, அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு குயிக்காக பார்த்துருவோம். ராகு வந்து உள்ளார இங்கே தான் என்ட்ரி ஆக போகிறாரு மகரத்துக்கு. நீங்கள் தை மாதம் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை வைகாசியில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆடி மாதம் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை புரட்டாசி, இப்படி மாத கணக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஜாதகத்தை எடுத்து இந்த பர்டிகுலரான இடத்துல மட்டும் சூரியன் இருக்குதா அப்படின்னு நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னா தந்தையினுடைய ஆதிக்கத்தான் முதல்ல சொல்லணும். அப்பானுடைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சூரியனை தான் நாம் எடுப்போம். அப்போ சூரியனுக்கு திரிகோண வீடுகளில் ராகுனுடைய சஞ்சாரம் வருது அப்படின்னா, முதல்ல அப்பாவுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் உருவாக பார்க்கும். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது, இல்லை எக்ஸ்ரே அந்த மாரி எடுத்து பார்க்கறது, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது அப்படிங்கிற மாரி சம்பவம் கண்டிப்பாக நடக்க பார்க்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ப்ரைவேட்லேயே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு
ஒரு சான்சஸ் நிறைய இருக்குது. அதேமாரி குழந்தை விஷயத்துக்கு குருவு தான் பிரதானம் எடுப்போம். சூரியனும் நம்மளுக்கு கணக்கு வரும். குழந்தை இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அரசியலுக்கு நான் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு சரியான காலகட்டம் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் இந்த இடத்துல சூரியன் இருந்தால் அரசியலுக்கு உள்ளார நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மற்ற லக்கணத்தை பொறுத்து உங்களுக்கு ஆல்ட்ரேட் நடக்கும். அது போனால் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அரசியல்வாதியினுடைய தொடர்பு, ஒரு அரசியல் கட்சியில் இணையிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே என்ட்ரி ஆகும். இன்னும் அதில் டீப்பாக எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நம்ம படிக்கிறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் பார்த்துக்க வேண்டிய பொருள் அப்படின்னா கண்ணாடி பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இது வரைக்கும் பூஜை பண்ணாத நபர்கள் எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க வீட்டில். கண்ணாடி பொருள் ஏதாவது இருந்தால் அங்கே உடஞ்சி டேமேஜ் ஆகி வேறு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாலும் சரி, அது டேமேஜ் ஆகி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அது அப்பாவுக்காக இருக்கலாம், இல்லை ஜாதகருக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் பெருவிரல் சார்ந்த இடத்துல அடிபட பார்க்கும். இந்த நகம் டேமேஜ் ஆகிறது, பெருவிரல் சார்ந்த இடத்துல அடிபடுறது. ஸோ இந்தமாரி பிரச்சனைகள் உருவாக பார்க்கும். ஊர் விட்டு ஊர் வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலைகளை அங்கே உருவாக பார்க்கும். ஸோ இதெல்லாம் சூரியன் இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நெக்ஸ்ட் சந்திரன். இப்போ சந்திரன் திரிகோண வீடுகளில் சந்திக்கிற காலகட்டம் அப்படின்னா சந்திரனை தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சேம் அதே தான், டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதோ, ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியதோ, ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதோ, அந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நடக்கும். ஒன்று இடமாற்றம் சம்மந்தப்பட்டமான கேள்வி கண்டிப்பாக மனசுக்குள்ளார வந்துடும். ஒரு இடம் விட்டு இடம் மாறணும், இல்லை ஒரு புதுசாக வீடு கட்டி ஷிஃப்ட் ஆகணும், இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், நம்ம வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறோம். அப்படிங்கிற மாதிரி இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிம்பிளாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். சந்திரன் உறவு முறைகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கிற நபர்கள் ஒன்று பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலை. ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க, அந்த உறவுமுறை சேருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் நீர்நிலை சார்ந்த இடத்துல கவனமாக இருக்கணும். வலிக்கு விட்டுறது, மழையில் நனைஞ்சி உடல் ரொம்ப பாதிப்படைகிறது, ஆற்றுல குளத்துல இதுமாரி மழை காலத்தில் போகிறப்ப வலிக்கு விட்டு விழுந்து இல்லை தண்ணி அடிச்சுட்டு போயிடுறது, இந்தமாரி கொஞ்சம் அசுத்தமான வேலைகளையும் பண்ண வைக்க பார்க்கும். அதில் குறிப்பாக தாயாருக்கு அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் தான் ஜாதகருக்கு நிற்கும். வீட்டில் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற அரிசி கடை கூட மாறி வேறு பிராண்ட் அரிசி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதில் உருவாகும். ஓகே, அடுத்து செவ்வாயினுடைய திரிகோண வீடுகளில் ராகு உள்ளார என்ட்ரி ஆகி என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல செவ்வாய்னா சகோதரன். ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்தது அவனுக்கு சகோதரம் உருவாகுமா, ஆண் குழந்தையா பிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு சகோதரம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் செவ்வாய்னா சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை ஒரு வீடு கட்ட போகிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஒரு புதுசாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் பர்டிகுலராக இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மட்டும் ஏதாவது வீடோ அல்லது நிலமோ ஏதாவது சேல் பண்ண முடியாமல் இருக்குது, சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான சூழ்நிலைகள் அங்கே நடக்கும். இந்த செவ்வாயினுடைய திரிகோண வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா எலும்பு இதில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு டேமேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை அந்த பற்கள் சார்ந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதோ, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதோ அந்த மாதிரி நடக்கும். பிளட் ரிலேட்டடான சிக்கல்கள், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து உங்களுக்கு புதன் மேலே ராகு திரிகோண வீட்டில் ஆக்டிவேட் ஆகிறப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூல் சேஞ்ச் ஆகிறது அல்லது காலேஜ் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப நாள் ஒரு டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், இல்லை புதுசாக ஒரு இடம் கிரையம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்டமான ஒரு சம்பவம் நடக்கும்.
நீங்க கடன் பத்திரத்திலயாவது கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலைகள் அங்க உருவாகும். ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டேன். இல்ல புதுசா ஒரு இஎம்ஐ புதுசா வாங்கினேன். ஒரு லோன் போட்டு இஎம்ஐ கட்ட போறேன். அப்படிங்கிற மாரி சம்பவத்த அங்க உருவாக வைக்கும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டுன பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். உறவுமுறைகள்ல பார்க்குறோம் அப்படின்னா, இது தாய்மாமா. தாய்மாமாவுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது, ஸ்கேன் பண்றது, இந்த மாரி சம்பவங்கள் நடக்க பார்க்கும். இல்ல நரம்பு சம்மந்தப்பட்டமானதுலயோ, இல்ல ஸ்கின் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளோ உருவாக பார்க்கும். ஜாதகருக்கும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம கவனமா வச்சுக்கணும். இதுல நம்ம பாதுகாப்பா வைக்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு பார்த்தா, ஏடிஎம் கார்டு டேமேஜ் ஆகி மாத்துறது, இல்ல பேங்க் பாஸ்புக் தீர்ந்து வேற மாத்துறது, இல்ல பேங்கே மாத்துறது, ஐடி கார்டு, ஆதார் கார்டு இந்த மாரி கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறது, இல்ல பெயர் திருத்தம் பண்றது, புதுசா சைன் வேற மாத்துறது பண்றது, புது சைன் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாரி எல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய உடல் உறுப்புகள் அப்படின்னா, தோல் சம்மந்தப்பட்டமான விஷயத்துலையும், நரம்பு சம்மந்தப்பட்டமான விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களா இருந்தால் அந்த நாக்கை அடிக்கடி கடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள் வரும். அந்த உண்ணாக்கு சார்ந்த தொந்தரவுகள் வர்றது, அது ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் இருக்க பார்க்க நம்ம அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஓகே. அடுத்து குரு. இந்த குரு மேலே ராகு டிரான்சிட் ஆகி திரிகோண வீட்டில் இயக்கிறப்ப எப்படி சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா, பொதுவாக குரு அப்படின்னா நம்மளுக்கு குழந்தை. அதுக்கப்புறம் தான் அப்பாவை அது ஒரு 50% அப்பாவுக்கும் வேலை செய்யும். இப்போ குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குழந்தை பிறப்பு சம்பவங்கள் உருவாகும். இல்லை மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் மற்றதெல்லாம் குழந்தைங்களாம் பிறந்தாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வம்சாவளியிலேயாவது ஒரு குழந்தை பிறப்பு சம்பவம் நடக்கும். நீங்கள் எடுத்து வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதேமாரி ஒரு ஜுவல் வாங்கிறது, ஒரு ஜுவல் விற்கிறது, இல்லை ஒரு ஜுவல் அடமானம் வைக்கிறது, இல்லை ரொம்ப நாள் அடமானம் வச்சுக்கிட்டு இருந்த ஜுவல்லை மீட்டு கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக ரொம்ப டவுனில் இருந்தவங்க இப்போ ஓரளவுக்கு குரோத் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த குரு ராகு காம்பினேஷனில். அதேமாரி இதில் சேஞ்சஸ் ஆகிறவங்க பார்த்தோம்னா, ஒரு குருநாதர்கிட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் வரத்துக்கான வாய்ப்பு. இல்லை நம்ம புதுசாக இப்போ தான் எதுவுமே கற்றுக்கல, இப்போ தான் ஒருத்தரை தேடி போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு குருநாதர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இங்கே வரும். படிக்கிற பசங்களுக்கு ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் ஹெச்ஓடி போகிற மாதிரி இங்கே ஜோதிடர்களுக்கு குருநாதர்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படி நிற்கும். அடுத்து சுக்கிரன் மேலே ராகு திரிகோண வீட்டில் இயக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன்னா முதல்ல மனைவி. திருமணத்துக்காக இயங்கிட்டு இருக்கிற நபர்கள் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். மனைவிக்கும் கணவனுக்குமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் மனைவிக்கும் கணவனுக்குமான பிரச்சனைகள் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது லக்கணத்துக்கு 6-8 இடத்துல தொடர்புகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் இதில் இந்த சம்பவங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனைவி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இது நார்மலாக போயிடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியாக ப்ராப்ளம் பண்ணி நம்ம ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது அப்படிங்கிற மாரி சூழ்நிலையை அங்கே தரப்பாக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள் மனைவி, அதுக்கப்புறம் அத்தை உறவுமுறைகள், அக்கா உறவுமுறைகள் இருக்கிறவங்க, அவங்கள கொஞ்சம் ஹெல்த்து ரிலேட்டடாக கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கார் ரொம்ப நாள் ஒரு ஆசை கார் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம அதுக்கான நேரம் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு தாராளமாக அமையும், பயன்படுத்திக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சனி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு ஜாப்பில் இருப்போம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருப்போம். இந்த பர்டிகுலரான இடத்துல சனி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். ஒன்று வேலை செய்கிற இடம் மாறும், இல்லை வேலை மாறும், இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி போக வைக்கும். இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகலாம், இல்லை புதுசாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. பார்ட்னர் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்ட்னரை விட்டு விலகி வேறு தனியாக சிங்கிளாக பண்ணிக்கிறது. ஸோ இந்தமாரி வேலை சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக பேப்பர் போடணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வேலை செய்கிற இடம் மாறும். இப்போ அதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி, இதில் கவனமாக இருக்க வேண்டிய உறவுகள் அப்படின்னு பார்த்தா சித்தப்பா உறவுமுறைகள், மூத்த சகோதரன் அண்ணன் இருந்தால் அவங்க,
அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ கட்டாயம் வரும். அதை நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கறது, ஸ்கேன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான். இந்த ராகு தான் வந்து அல்ட்ரா வயலட் ஸ்கேன். இது கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வர்றப்ப அவங்களுக்கு சின்னதாக அந்த மாரி ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணுறதோ, எக்ஸ்ரே எடுக்கிறதோ அப்படி ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த சம்பவங்கள் நடக்க பார்க்கும். இதை தாண்டி அசுப விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல சனி இருக்கிறவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் தவறுறதுக்கான வாய்ப்பு, தவறுறது மீன்ஸ் வந்து டெத்து, அந்த மாரி கொண்டாந்து நிறுத்துறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. அது வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை இருக்கிறவங்களே திடீர்னு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி கொண்டாந்து நிறுத்தும். அது உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்து திசையோ அல்லது சனி திசையோ அந்த மாதிரி காம்பினேஷனோட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும். இல்லைனாலும் அந்த சம்பவம் நடக்க பார்க்கும். உங்கள் நெருங்கின உறவு முறையில் இந்த இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி இதில் நம்ம கவனமாக வச்சுக்க வேண்டிய உடல் உறுப்புகள் அப்படின்னா கால் பாதம் சம்மந்தப்பட்டமான இதில் காலில் ஏதாவது இடிக்கிறது, காலில் ஏதாவது குச்சி இந்த மாதிரி பட்டு இதாகிறது. ஸோ வந்து கால் பாதம் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும். அதில் நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். வேலை செய்கிற ஆளுங்கிட்ட சண்டைக்கு போகாமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில். அதாவது வந்து ஸ்டாஃப் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவங்க விட்டுட்டு போயிடறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம புது ஸ்டாஃப் தேட வேண்டிய சூழ்நிலை. வேலையாட்கள் மாற பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. அடுத்து வந்து ராகு. ராக இயக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டு. ராகு மேலே ராகு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்ஜரி உண்டு. இல்லை ஒரு விஷம் சார்ந்த சம்பவங்கள் நடக்க பார்க்கும். ஃபுட் பாய்சன் கூட ஆயிரும். பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒன்று ஆகும். இப்போ கிராமப்புறத்தில் விவசாயிகள் இந்த ஜாதக அமைப்பில் ராகு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அந்த விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, தேன் குளவி, அந்த செங்குளவிகள் இந்தமாரி கடிச்சிடுறது, பூரான், தேள் இந்தமாரி ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் சர்ப்பம், இந்தமாரி ஏதாவது விஷம் சார்ந்த பொருள்களால் நம்மளுக்கு தொந்தரவுகள் உண்டாக பார்க்கும். அதுக்கப்புறம் உறவு முறைகள் அப்படின்னா அது தாத்தா வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு அல்லது ஒரு கண்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்க பார்க்கும். அப்போ உறவு முறைகளை அதில் கவனமாக வச்சுக்கணும். இந்த வலுகலான இடத்துல போகிறப்ப நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக அந்தமாரி சம்பவத்தை உண்டு பண்ண வைக்கும். நீங்கள் 2 வீலர்லேயே போனீங்கன்னா கூட அந்த மணல் சார்ந்த இடத்துல போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நார்மலாக சறுக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் வர்றப்ப கண்டிப்பாக சறுக்கி விட்டு உழு வைக்க பார்க்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயத்தில் வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் பார்த்துக்கணும். இந்த இடத்துல ராகு உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வயிறு நம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபுட் பாய்சனாக மாறி, இல்லை வந்து அன்டைமில் சாப்பிட்றது இந்தமாரி உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்த பார்த்துரும். ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஓகே. அடுத்து வந்து கேது. இப்போ கேது மேலே ராகு காம்பினேஷன் உள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாள் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, அது பிரச்சனை தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாண வயசில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு காதல் உருவாக பார்க்கும். பெற்றோர்கள் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த இடத்துல கேது இருக்குது அப்படின்னா ஏதாவது காதல் வயப்படுறதுக்கான சூழ்நிலைகளை உண்டு பண்ண வச்சிரும். ஸோ நீங்கள் அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வழக்கு இருந்தால் வழக்கு நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாள் யாத்திரை போகணும், ஒரு கோயில் பரிகார பூஜைகள் இருக்குது பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சான்சஸ் கிடைக்கும். இவங்களுக்கு உறவுமுறைகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய உறவுமுறைகள் அப்படின்னா பாட்டி, அம்மா வழி அம்மா, அப்பா வழி அம்மா 2 பேர்த்துக்குமே கணக்கு வரும். அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், அந்த மூட்டறுவை சிகிச்சை, கட்டு போகிறது, தையல் போகிறது, இந்தமாரி சம்பவத்தை அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறனால நம்ம அவங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து காமனாக ஒரு ஜாதகத்தில் தசாபுக்தி எதுவும் இல்லாமல் எந்த கணக்கும் போடாமல் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்தந்த சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு. கிரகத்துக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான விஷயத்தை சொல்லலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், ஜோதிடம் படித்து ஓரளவுக்கு பலன் தெரியும் அப்படின்னு சொல்லி கரண்ட்டில் இருக்குது, நம்ம வந்து இன்னும் சூட்சம பலன் சொல்லி பழகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாணவர்களுக்கு கோச்சார ராகு வகுப்பு விரைவில் நடக்க இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு உங்களுக்கு தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கிளாஸ் எடுக்கிறப்ப. அது ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடியான உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் வரும். ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். வர்ற பொதுமக்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லி அவங்கள
அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு ஒரு ஒரு பேர் புகழ் வர்றதுக்குமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் இதுமாரி பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொன்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.